அனைவருக்கு என்னோடய அன்பான வணக்கங்கள். இந்த சியான்கள் படத்தில் கதையின் நாயகனாக நான் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் வந்து கரிகாலன். படம் நல்லா வந்திருக்கு. ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப என்னோடய முதல் படம். சந்தோஷமாக இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சியான்கள் படத்தை போய் எல்லோரும் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். எங்களை மாதிரி புது வரவுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நல்ல படம் எடுத்திருக்க புது வரவுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஆதரவு கிடைக்குன்ற நம்பிக்கை. ஏன்னா தமிழ் மக்கள் எப்போவுமே நல்ல படத்தை கைவிட்டது சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தில் இங்கே சியான்கள் படமும் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இதை நாங்கள் மக்களுக்கு கொண்டு வரோம். உங்களோட ஃபஸ்ட்டு மூவின்னு சொன்னீங்க, நடிக்கிறதுக்கான ஆர்வம் எப்படி வந்துச்சு? உங்களோட ரோல் மாடல் யார்? இந்த ரோல் மாடல்னு சொன்னால் யாரும் இல்லைங்க, என்ன நானே ரசிச்சுக்கிறேன். நடிக்கிறதுக்கு ஆர்வம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த எம்ஜிஆர், ரஜினி அவங்களோட இது தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு நடிகன் ஆகணுன்றது தான் என்னோடய எய்மாக இருந்தது. என்னோடய கனவு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நிறைவேறுது. அப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் நான் தேடி அலைஞ்சேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் எனக்கு கிடைக்கல. திருப்பி ரீஎன்ட்ரி மாதிரி இப்போ ஒரு 5 இயர்ஸாக கூத்துப்பற்ற முடிச்சு அப்படியே ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சது. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி உங்களுக்கு புதுசு நியூ ஃபிலிம் சொல்கிறீங்க, நியூ ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? நல்ல ஒரு அனுபவம் தான் மேடம். அவங்க வந்து கேரளா வரவு, அவங்களோட பேர் வந்து ரிஷா, ஓகேங்களா. இதில் வந்து முதியவர்கள் கூட வந்து ஒரு ட்ராவல், ஒரு குடும்பத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம்ல, அந்த ட்ராவல் தான். அந்த குடும்பத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது எது எங்கெங்கே லிமிட்டோடு இருக்கணுமோ அது அங்கங்கே லிமிட்டோடு இருக்குது மேடம். லவ்ன்றதும் ஒரு முக்கியமான போர்ஷன். அந்த லவ்வும் ஒரு லிமிட்டோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.